இந்த திருவசனம் இறைவனின் ஏகத்துவம், மறுமை வாழ்வின் உறுதி மற்றும் அவனது வாக்கின் உண்மைத்தன்மை ஆகியவற்றை மிக ஆழமாக பேசுகிறது. இந்த வசனம் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை என்ற மாபெரும் பிரகடனத்துடன் தொடங்குகிறது. உலகில் நாம் பல சக்திகளைக் கண்டு வியக்கலாம், ஆனால் அவை யாவும் தற்காலிகமானவை. படைத்தவன் ஒருவன் மட்டுமே உண்மையானவன். அவன் மட்டுமே வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தகுதியானவன் என்பதை இது அழுத்திச் சொல்கிறது. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறது. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான். காலத்தின் தொடக்கத்தில் வாழ்ந்த முதல் மனிதர் முதல் உலகம் அழியும் கடைசி நொடியில் பிறக்கும் மனிதர் வரை அனைவரும் ஓரிடத்தில் திரட்டப்படுவார்கள். மன்னர்களும் அடிமைகளும், செல்வந்தர்களும் ஏழைகளும் அந்த மைதானத்தில் சமமாக நிற்பார்கள். அந்த நாள் வருவதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என இறைவன் அடித்துக் கூறுகிறான். இந்த வசனத்தின் இறுதிப் பகுதி மிகவும் சவாலானது மற்றும் சிந்திக்கத் தூண்டுவது. அல்லாஹுவை பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார்? மனிதர்கள் வாக்குறுதி அளிப்பார்கள், ஆனால் சூழ்நிலை கருதி அதை மீறலாம் அல்லது நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அகிலங்களைப் படைத்த இறைவன் ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் அது நடந்தே தீரும். அவனது வார்த்தையை விட உண்மையானது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. இந்த வசனம் நமக்குச் சொல்லும் செய்தி இதுதான். வாழ்க்கை என்பது பிறப்போடு முடிந்து விடுவதல்ல. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் நாம் அனைவரும் திரும்பச் செல்லப் போகிறோம். அவன் சொன்னது அனைத்தும் சத்தியம். எனவே அந்த இறுதிச் சந்திப்பிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம்.